ஓர் இரவு பேய்மழையில் கோகுலம் வந்தடைந்தார் கிருஷ்ணர். கிருஷ்ணரின் வாழ்க்கையில் வாசுதேவன், தேவகி இவர்களின் பங்கு மிகவும் முக்கியமானது. வாசுதேவர் கம்சனின் சகோதரியான தேவகியை மணந்தார். கம்சன் தன் சகோதரி மீது அதிக அன்பும் பாசமும் வைத்திருந்தார். ஆனால் தேவகிக்கும் வாசுதேவருக்கும் பிறக்கும் 8வது குழந்தை தன்னை கொல்லும் என்ற தீர்க்க தரிசனம் கேட்ட பிறகு கம்சன் அவர்களை சிறையில் அடைத்தான். வாசுதேவர் ஒரு பொறுமையான மற்றும் உறுதியான குணம் கொண்டவர். 8வது குழந்தையாக பிறந்த கிருஷ்ணன் தன்னை விஷ்ணுவின் அவதாரமாக தேவகிக்கும் வாசுதேவருக்கும் வெளிப்படுத்தினார். வாசுதேவர் கிருஷ்ணரை கூடை ஒன்றில் சுமந்து சென்று நெல்லிரவில் யமுனை ஆற்றை கடந்தார். அப்போது பலத்த மழை பெய்து கொண்டிருந்தது. அந்த கூடையை ஒரு கூடையாக பிடித்துக்கொண்டு ஆதிசேஷன் என்ற பாம்பு கிருஷ்ணரை காத்தது. இந்த பயணத்திற்கு பிறகு கோகுலத்தில் உள்ள நந்தகோபன் மற்றும் யசோதை தம்பதியரிடம் ஒப்படைத்துவிட்டு திரும்பினார். இதன் மூலம் கிருஷ்ணர் பாதுகாப்பாக வளர்வதற்கு வழிவகை செய்தார்.